மக்களாட்சியா என்று கேட்டது என்ன, இப்போது நடப்பது என்ன? மொத்தத்திலே தனது ஆட்சியின் பெரும்பான்மை நிரூபிக்க அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை அதிரடியாக தூக்குவதும், அடுத்த அரசியல் கட்சிகளை அன்போடு தூக்குவதும் தமிழகம் இதுவரை கண்டிராத குதிரை பேரம். என் தமிழ்நாட்டு மக்களே, கிராம சந்தையிலே ஆடுகள் பேரம் மாடுகள் பேரம் நாம் பார்த்திருக்கிறோம். மாடு வைத்திருப்பவரும் மாடு வைத்திருப்பவரும் மாடு வாங்குபவரும் மாடு விற்பவரும் கையிலே துண்டை போட்டு அவர்கள் பேரத்தை நாம் காலங்காலமாக பார்த்து வருகிறோம். ஆனால் இப்போதுதான் தமிழகத்திலே அரியணையை காப்பாற்ற விஜய் நடத்துகிற ஆள் பேரம் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. சுருக்கமாக சொன்னால், தமிழ்நாட்டு மக்களின் அடி வயிறு பற்றி எரிகிறது. இந்த ஆள் பேர அரசியல் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி ஆரோக்கியமான ஜனநாயக அரசியல் ஆகாது என்பதை யாருதான் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு புரிய வைப்பது? நேற்று ஆள் சேர்ப்பு விழாவிலே அவர்கள் ஆடிய அந்த கூத்து, அதிலே காற்று வாங்கியது எப்படி, தொண்டர்கள் புறக்கணித்தது எப்படி, பிரியாணி போட்டது எப்படி, அவர்கள் விட்டு சென்றது எப்படி, அதிகாரம் இருக்கும் இடத்திலேதான் நாங்கள் இருப்போம் என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். எது எப்படியோ ஒன்று மட்டும் நமக்கு இன்றைக்கு ஆறுதலான தலைப்பு செய்தி. தேர்தல் ஆணையத்திற்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிற ஆள்பேர அரசியல், குதிரை பேர அரசியல் சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி ஆரோக்கியமான ஜனநாயக அரசியலாக இல்லை என்பதாலோ என்னவோ, பீகார், மத்திய பிரதேஷ், குஜராத்திலே காலியாக உள்ள 3 தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளிவராதது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஜனநாயக இலக்கை எட்டுவதற்காக மொத்தம் 12 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அதிரடி அரசியல் அரங்கேற்றம் செய்வதற்கு தயாராக இருந்த போது பேரடியாக தற்போது தடுமாற்றம் ஏற்பட்டுள்ளது என்கிற ஆறுதல் செய்திதான் தமிழ்நாட்டிற்கு இப்போது கிடைத்திருக்கிற மகிழ்ச்சியான செய்தி. இந்த நாட்டின் மன்னர்களான இளைய சமுதாயமே, இந்த கூத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த அரசியல் அலங்கோலங்கள், ஜனநாயக கேலி கூத்துகளை பொறுமையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். முதலமைச்சர் அரியணையிலே அமர்வதற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் மண்ணுக்கும், ஏன் உங்களுக்கும் என்ன செய்தார் நம்ம விஜய்? எதுவும் செய்யவில்லை. சரி, இப்போது முதல்வர் அரியணையிலே அமர்ந்து விட்ட பிறகாவது இந்த நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் 50 நாட்களில் என்னதான் செய்தார்? எதுவும்